ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 43வது ஸ்லோகம். ஆமரியாதமகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேதஸ்மித விப்ரமா ஜகதி வா நைசர்கிகத்வா யசஹ சூதே சைஷவ யௌவன व्यतिकरो गात्रेषु ते सौरभं भोगस्रोतसि कान्तदेशिककर கிராஹேன காஹ க்ஷமஹ. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ரங்கநாயகி, உன்னோட ஸ்தனங்கள் வளர்ச்சியை இப்போதும் தொடர்கின்றன. இதன் மூலம் நீயும் எப்போவுமே யவ்வன பருவத்தில் முதிர்ச்சியே அடையிறதில்லை. ஆனால் உன் திருக்கண்களோட பார்வை இருக்கே, புருவத்தோட நெரிப்பு, அதெல்லாம் உன் கணவனான ஸ்ரீ ரங்கநாதனை கண்டு வீசும் புன்னகை எல்லாத்தையும் பார்க்கும்போது நீ பூர்ண யவ்வனம் அடைஞ்சிட்டான்னு நன்னா தெரியுது. இப்படியாக உன்னோட குமரி பருவத்துக்கும் யவ்வன பருவத்துக்கும் இடைப்பட்ட பருவத்தில் ரொம்ப அழகோட அமர்ந்திருக்க. ஆனால் யவ்வனம் முழுசு நிரம்பாமலேயே உன்னிட்ட காணப்படும் புருவ நெருப்பிகள்லாம் உனக்கு ஒரு பழி போல் அல்லவா இருக்குது. அதாவது வயதுக்கு மீறிய செயலாக இருக்கான். நீ பார்த்தா யவ்வனமாக இருக்க, ஆனால் உன் புருவ நெருப்பை பார்த்தா ரொம்ப வயசுக்கு மீறி இருக்குது. இப்படி இருக்கிற நீ அந்த பருவத்துக்கேற்ப எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறத உன்னோட ஆசிரியனாக உனது கையை பிடித்து ஆனந்தமாக உள்ள நேரங்களில் கணவனான ரங்கநாதனே போதிப்பான் போல இருக்கு. இப்படியாக குமரி பருவம் யவ்வன பருவம் இணைந்து உனது அற்புதமான அழகு மிகுந்த நறுமணத்தை உன்னோட திருமேனியில் உண்டாக்குறது அப்படிங்கிற